இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. தாவேகாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஒரு போராட்டம். நிபந்தனை அடிப்படையில் விடுதலையான ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டத்தினர் தான் ராஜ்மோகனை பிஜேபி என்ற வார்த்தையை சொல்றாங்க. திமுகவுடைய ஆட்சி நடக்குது. இதை தாவேகா காரன் இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்நேரம் சோசியல் மீடியா கொந்தளிச்சிருக்கும். 5 வருஷம் ஆட்சி செய்ய விடுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார், விஜய் அவர்கள் வீடியோ எடுத்து பேசுறாரு, ஒட்டுமொத்த தாவேகாவும் போராட்ட களத்துல உட்காருது. நீட் ரத்து ஆயிருமா சொல்லுங்க. நீட்டை ஆட்சி அதிகாரம் மத்தியில் இல்லாமல் ரத்து செய்ய முடியாதுங்கிறது தாவேகாவுக்கு தெரியும். நீங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் யார் நடத்தினா? தன்னெழுச்சியாக சிஜேபி நடத்துச்சா? தன்னெழுச்சியாக மாணவர்கள் நடத்தினார்களா? அந்த சிஜேபி போராட்டம் முடிஞ்ச உடனே அத்தனை மாணவர்களும் சிஜேபி எங்களை ஏமாற்றியதுன்னு வீடியோ போட்டு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த மீட்டிங்ல முதல்வர் போய் உட்காந்துட்டா என்ன ஆயிருக்கும்? பேர் கெட்டு போய் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேர் கெட்டு போயிடும். அப்ப இது எல்லாம் நெரேட்டிவ். டெல்லியில் நடத்துவது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம், வேற எங்கும் நடத்துவது எங்களுடைய போராட்டம் இல்லைன்றாரு. அப்ப அந்த சிஜேபி கூட்டத்துல சனம் செட்டி புறக்கணிக்கப்பட்டது, ஜென்சி கிட்ட உள்ள வந்து ஓடினது, இது அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பிஜேபின்ற வார்த்தையை சொன்னது, இது எல்லாமே நெரேட்டிவ் அஜெண்டா. இதை உளவுத்துறை கண்காணிச்சிருச்சு. ஒட்டுமொத்தமாக நெரேட்டிவ்ங்க. விஜய் அரசை நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், தாவேகாவே நொட்ட சொல்லணும். அதை ஆரோக்கியமா சொல்லுங்கன்னு சொல்றோம். உங்களை விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்ல, ஆரோக்கியமா பேசுங்க, மக்களுடைய பிரச்சனைகள்ல பேசுங்க. எங்க நீங்க போனீங்க? தலித்துகளுக்காக நடத்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த 5 வருடம் நீங்க எங்க போனீங்க? 2021 தேர்தல் அறிக்கையில திமுக சொன்ன தேர்தல் அறிக்கையில நீட்டை முற்றிலுமாக நீக்குவோம், நீட்டை விளக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் அன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ வந்து திமுக இருக்கக்கூடிய சில சொல்றாங்க 24ல காங்கிரஸ் தோத்துருச்சு, அதனால என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. 24ல காங்கிரஸ் வந்தா நாங்க நீக்குவோம், இதுதான் ரகசியம். சொல்லியிருக்கலாம்ல, அப்ப சொல்லல. மக்களை ஏமாத்திட்டீங்கல்ல, மாணவர்களை ஏமாத்திட்டீங்கல்ல. சரி, நீட்டுக்காக போராட இடத்துல தலித்துங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க? ஏன், என்ன காரணம் சார்? அஜெண்டா, நெரேட்டிவ். தாவேகாவுக்கு எதிராக, தாவேகா அமைச்சரவைக்கு எதிராக, தாவேகா எம்எல்ஏக்கு எதிராக முற்றிலுமாக ஒரு நெரேட்டிவ். ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ நீட் போராட்டமே கிடையாது, எங்கேயுமே நடக்கல. ஜனநாயகன் ரிலீஸ், அமைச்சர்கள் அழுகுறாங்க, என்ன டாட் இருந்திருக்கும்? விமர்சனம் இருந்திருக்குங்க, கடுமையான விமர்சனம் இருந்திருக்கும். இந்த அமைச்சர்களை இன்னும் இழிவுபடுத்தியிருப்பாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நலம். நீட்டுக்கு எதிராக அப்படின்ற போராட்டம் இந்த பாலன் இல்லத்தில் நடைபெற்று இருந்துச்சு. உண்மையாலே உணர்வுபூர்வமாக தான் பண்ணாங்களா, இல்லை உண்மையாக ஜனநாயகன் விஜய்க்கு எதிராக பண்ண ஆர்ப்பாட்டமா சார்? அது தாவேகாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஒரு போராட்டம். நம்ம இப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் வராரு, அங்க ஜென்சி கிட்ல ஏற்கனவே வழக்கு செய்யப்பட்டு நிபந்தனை அடிப்படையில் விடுதலையான ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டத்தினர் தான் ராஜ்மோகனை பிஜேபி என்ற வார்த்தையை சொல்றாங்க. ஆமா, அந்த அந்த ஒரு பையன் அவர் பேர் தெரியல, அவர் வர போராடி அவங்க போனாங்க. அவங்க அம்மா தான் வந்து நீதிமன்ற வாசத்திலே என் பையன் வந்து தியாகிங்கன்னு சொல்லி புகழ்ந்தாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப நீங்க இப்ப இதே திமுகவுடைய ஆட்சி நடக்குது, இதே தாவேகா காரன் இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்நேரம் சோசியல் மீடியா கொந்தளிச்சிருக்கும். என்ன இது, என்ன புரியல, என்ன உங்களுக்கு அந்த மனப்பான்மைங்கிற? ஏங்க 5 வருஷம் ஆட்சி செய்ய விடுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார், விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார், விஜய் அவர்கள் வீடியோ எடுத்து பேசுறாரு, ஒட்டுமொத்த தாவேகாவும் போராட்ட களத்துல உட்காருது. நீட் ரத்து ஆயிருமா சொல்லுங்க. முடியாது சார், யாருனாலையும் முடியாதுங்க. செய்யாத ஒன்றை தாவேகா ஏன் வாக்குறுதி கொடுக்கணும்? அவங்க செய்யறது அமைதியான அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. வரவேற்கிறான், நான் வரவேற்கிறேன். ஏங்க முடியாதுங்க. நீட்டை ஆட்சி அதிகாரம் மத்தியில் இல்லாமல் ரத்து செய்ய முடியாதுங்கிறது தாவேகாவுக்கு தெரியும். தெரியாத ஒன்றிற்காக எதற்கு ஆதரவு தரணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவுக்கும் தெரியும். திமுக செஞ்சது தவறு, விட்டுருங்க. நான் என்ன செய்ய முடியாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் வாய் திறக்கல, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஏன்னா அப்படிதான் இருக்கணும். நீங்க இப்ப நீட் போராட்டத்தில் உட்கார்ந்தனால 2 விஷயம் இதுல இருக்கு. தேசிய அரசியலை நோக்கி தாவேகா நகரும் போது இங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் யார் நடத்தினா? தன்னெழுச்சியாக சிஜேபி நடத்துச்சா? தன்னெழுச்சியாக மாணவர்கள் நடத்தினார்களா? அந்த சிஜேபி போராட்டம் முடிஞ்ச உடனே அத்தனை மாணவர்களும் சிஜேபி எங்களை ஏமாற்றியதுன்னு வீடியோ போட்டு சொன்னாங்க.
இன்றைக்கு அந்த மீட்டிங்ல முதல்வர் போய் உட்காந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? பேர் கெட்டு போயிருக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேர் கெட்டு போயிருக்கு. அப்ப இது எல்லாம் நெரேட்டிவ், எல்லாமே நெரேட்டிவ். தாவேகாவுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய ஒரு அஜெண்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிஜேபிங்கிற ஒரு அபிஷியல் பார்ட்டியே தமிழ்நாட்டில் கிடையாது. இதே அவன் சென்ட்ரல் இருக்கக்கூடிய சிஜேபி ஆதரவாளர் அந்த அமைப்பாளர் அப்ஜித்தே வந்து சொல்லிட்டாரு, வெளிப்படையா சொல்லிட்டாரு, நாங்கள் டெல்லியில் நடத்துவது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம், வேறு எங்கும் நடத்துவது எங்களுடைய போராட்டம் இல்லைன்றாரு. அப்ப அந்த சிஜேபி கூட்டத்துல சனம் செட்டி புறக்கணிக்கப்பட்டது, ஜென்சி கிட்ட உள்ள வந்து ஓடினது, இது அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பிஜேபின்ற வார்த்தையை சொன்னது, இது எல்லாமே நெரேட்டிவ், அஜெண்டா. இதை உளவுத்துறை கண்காணிச்சிருச்சு, முதல்வர்கிட்ட சொல்லிருச்சு, இதுதான் உண்மை. அதனால்தான் முதல்வர் புறக்கணிக்கிறார். இன்று முதல்வர் போய் பேசியிருந்தாரு. இன்னைக்கு வெளியே வந்த மாணவர்களுடைய மனப்பான்மை, மனநிலை எப்படி இருந்திருக்கும்? முதல்வரே ஏமாத்துற கூட்டமா இருக்குங்க சொல்லியிருப்பாங்க. சோசியல் மீடியால ஏமாந்து போன விஜய்னு விமர்சனம் வந்துடும். அதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணதே. புரியுதா உங்களுக்கு? இதே ராஜ்மோகன் விரட்டிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதே ராஜ்மோகன் அன்னைக்கு நைட்டு பேசினாரு, அதையே பேசல நீங்க. அதை பத்தி யாரும் பேச ஏன் பத்திரிகையாளர்களே பேச மாட்டாங்க? எங்க அதான் சொல்றீங்க. இல்ல சார், அவங்க ஓகே சார், நான் அதெல்லாம் கூட விட்டுருந்தேன். புரட்சி படங்கள்லாம் எடுத்த இந்த ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், இவங்க ஏன் சார் அங்க போகணும்? இப்போ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி 2-3 சேனல்ல பேசிட்டேன். என்னன்னா, அதாவது கண்ணாடியை பார்த்து அவங்களே பேசிக்கணும். முதல் விஷயம், மார்ச் 20 வந்து தலித் விடுதலை இயக்கம்னு ஒருத்தர் கருப்பையாங்கிற நபர் ஒரு இயக்கத்தை வச்சு நடத்துறாரு. அவர் சமீபத்தில் இப்போ கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவரு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு. தம்பி என்ன கொடுக்குறாருன்னா, 1097 தாக்குதல்கள் தலித்கள் மீது எப்ப மார்ச் 20, 2025 கொடுக்குறாரு. திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் கிட்ட புகார் மனு கொடுக்குறாரு. 1097 தாக்குதல்கள் தலித்துகள் மீது. ரஞ்சித்துக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தெரியும்ல? கண்டிப்பா தெரியும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உங்க அண்ணன், நீங்க தானே சொன்னீங்க, அந்த அண்ணனுக்கு நீதி வேணும்ல. அந்த நீதியை தடுப்பதற்காக உச்ச நீதிமன்றம் போனது தமிழ்நாடு அரசு. அன்றைய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. ரஞ்சித் எங்க போனாரு? கேள்வி வருது. சரி, ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு சிபிஐக்கு செல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. அதாவது நீங்க எதிர்க்கக்கூடிய விஜய் அரசு இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள்னு போய் வென்று அந்த வழக்கு விசாரணை இப்போ ஆகஸ்ட் 1st வீக்ல தொடங்க போகுது. புரியுதா? கேஸ் ஃபைல் தமிழ்நாட்டுல இருந்து மாறப்போகுது. செஞ்சது நீங்க விமர்சிச்சுன்னா விஜய், ஓகேவா? அந்த விஜய் உடைய வேட்பாளர் திருவிக்கா நகர்ல பல்லவி. அங்கு இவங்க அண்ணனுடைய மனைவி ஆம்ஸ்ட்ராங்குடைய பொற்கொடி. அன்றைக்கு ஐடிவிங்க வேலை பார்த்தது விஜய்க்கு எதிராக உங்களுடைய நிறுவனம் யாரு? இந்த ரஞ்சித். ஒட்டுமொத்தமாக நெரேட்டிவ்ங்க. விஜய் அரசை நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், தாவேக்காவே நொட்ட சொல்லணும். அதை ஆரோக்கியமா சொல்லுங்கன்னு சொல்றோம். உங்களை விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்ல, ஆரோக்கியமா பேசுங்க, மக்களுடைய பிரச்சனைகள்ல பேசுங்க. எங்க நீங்க போனீங்க? தலித்துகளுக்காக நடத்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த 5 வருடம் நீங்க எங்க போனீங்க? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விங்க, ஒரே ஒரு கேள்வி, இது நீங்க நல்ல சாட்சி எல்லாம் போடுங்க. 2021 தேர்தல் அறிக்கையில திமுக சொன்ன தேர்தல் அறிக்கையில நீட்டை முற்றிலுமாக நீக்குவோம். நீட்டை விளக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியுமா? அன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இந்த 2 கேள்விதான் நான் கேட்கிறேன், வேற எதுவுமே கேட்கல. இந்த 2 கேள்வி. இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்ப வந்து திமுக இருக்கக்கூடிய சில சொல்றாங்க 24ல காங்கிரஸ் தோத்துருச்சு, அதனால என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. அன்பில் மகேஷ் சொன்னார். அப்ப இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தை ஏன் வெளிப்படையா மக்கள்கிட்ட அறிவிக்கணும்? அப்பவே சொல்லிருக்கலாமே. சொல்லுங்க, 24ல காங்கிரஸ் வந்தா நாங்க நீக்குவோம், இதுதான் ரகசியம் சொல்லிருக்கலாம்ல. அப்ப சொல்லல, மக்களை ஏமாத்திட்டீங்கல்ல, மாணவர்களை ஏமாத்திட்டீங்கல்ல. அப்ப ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன்லாம் அங்க கொந்தளிச்சு உதயநிதி வாசல்ல போயிட்டு வீட்டு வாசல்ல நீட் ஒழிக்கும் வரை, தடை செய்யும் வரை இங்கதான் போராடும், இல்ல எங்க உயிரை எடுத்துக்கிறோம். எதுக்கு படம் ஓடாம இருக்கிறதுக்கா சார்? நீங்க அதுல இல்ல, நான் சொல்றேன், நீ செஞ்சிருக்கணும். எங்க நியாயமா பேசணும்லாங்க, நியாயமா பேசினா நீங்க அதை செஞ்சிருக்கணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இதுதானே கேட்கிறேன். சரி, நீட்டுக்காக போராட இடத்துல தலித்துங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகிறது? வரல. ஏன்? என்ன காரணம் சார்? அஜெண்டா, நெரேட்டிவ். தாவேக்காவுக்கு எதிராக, தாவேக்கா அமைச்சரவைக்கு எதிராக, தாவேக்கா எம்எல்ஏக்கு எதிராக முற்றிலுமாக ஒரு நெரேட்டிவ். சார், போன ஆட்சியில எது பேசினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். ஒருவேளை படம் கடை ரிலீஸ் ஆகாம போயிருந்துச்சு, அந்த அச்சம் கூட இருக்கலாம்ல. அதுதான் சுயலாபம்ங்கிறது. அதுக்கு பேர் தலித் அரசியலோ உன் சமுதாயத்திற்காக பேசக்கூடிய அரசியலோ கிடையாதுங்கிற. இன்றைக்கு அட்டகத்தி தினேஷை வைத்து நீங்க ஒரு படம் வச்சீங்க, அட்டகத்தின்னு. அந்த படம் வரும்போது இவர் தான் இயக்குனர், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் புதுமுகம், பெருசா ஒரு பெரிய இது இல்ல. எப்ப தெரிஞ்சிச்சு சொல்லுங்க? சொல்ல போனா ரஜினிக்கு அப்புறம் 2 படம் எடுத்தார்ல, அப்புறம் தான் தெரிய வருது. ரஜினியை வைத்து இயக்குனார்ல, ரஜினியுடைய ரசிகர்கள் தலித்துகளா? நான் கேட்கக்கூடிய சிம்பிள் கேள்வி.
ரஜினியுடைய அன்றைக்கு ரஞ்சித் இயக்கக்கூடிய அந்த படத்தை இயக்கும்போது ரஜினியுடைய ரசிகர்கள் தலித்துகள் மட்டும்தான் அந்த படம் பார்த்தாங்களா? ஜாதி மதம் கடந்து அவரை சூப்பர் ஸ்டாராக திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் சமுதாயம் சார்ந்த ஒரு இயக்குனராக உங்களை பார்க்காமல் உங்கள் படத்தில் நடிக்க வாய்ப்பை ஒப்புக்கொண்ட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்க மாற்று கருத்து கிடையாது. அப்ப நீங்க தலித் நடிகர்களை வச்சு முதல் படத்தை எடுக்க வேண்டியது தானே? நான் கேட்கிறேன், கரெக்டான கேள்வி தானே? தப்பா கேட்கலையே. அன்றைக்கு திரையில் ரஜினியை கொண்டாடியவர்கள் தான் இயக்குனர் ரஞ்சித்தையும் கொண்டாடினார்கள், ஜாதி மதங்களை கடந்து. நான் பேசக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்க மெட்ராஸ் படம் எடுக்கும் போது இதே சூப்பர் ஸ்டார் தான் உங்களை கூப்பிட்டு பாராட்டும் போதுதான் ரஞ்சித்ன்ற இயக்குனரை தெரியுங்க. அப்பதாங்க அதாங்க உண்மை. மெட்ராஸ் படத்திற்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்து. யாரா இந்த இயக்குனர்னா ரஞ்சித்ங்கிற பேர் அன்றைக்கு தான் தெரியும். மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வந்து பேச சொல்லுங்க, விவாதம் பண்ண சொல்லுங்க, முடியவே முடியாது. அன்றைக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் வாய்ப்பு கொடுக்கலன்னா இன்றும் நீங்க தலித் ரஞ்சித் தான். கண்டிப்பா சார். இன்னொரு டவுட் சார், எனக்கு கடந்த 2021 வரை பாத்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா செயல்பட்டு இருப்பாங்க. அதிமுக அரசுல இப்படின்னு ஒரு குண்டூசி விழுந்தா கூட அவ்வளவு பேசுவாங்க. இப்ப அதே மாதிரி தான் சார் இப்போ நவுந்துகிட்டு வருது. இது மறுபடியும் இந்த டிஎம்கே செய்யற அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவா சார்? இந்த தாவேகாவுக்கு நான் திரும்பி மறுபடியும் ஒரு அவேர்னஸை கொடுத்துறேன். இங்க நீங்க நீட்டுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்திலிருந்து முடிந்த நிறைவு வரைக்கும் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசின வரைக்கும் எல்லாத்தையும் கவனித்தால் ஒரு நெரட்டிவ் இருக்கும். புரியுதா? ஒருவேளை நீட் போராட்டம் ஜனநாயகன் வரும்போது நீட் போராட்டம் இல்லை, ஜனநாயகன் ரிலீஸ் என்ன மாதிரி தாட்டு இருந்திருக்கும் திமுகவுக்கு? நான் கேட்குற சிம்பிள் கேள்வி. ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ நீட் போராட்டமே கிடையாது, எங்கேயுமே நடக்கல. ஜனநாயகன் ரிலீஸ், அமைச்சர்கள் அழுகுறாங்க, என்ன தாட் இருந்திருக்கும்? விமர்சனம் இருந்திருக்குங்க, கடுமையான விமர்சனம் இருந்திருக்கும். இந்த அமைச்சர்களை இன்னும் இழிவுபடுத்தியிருப்பாங்க. புரியுதா? இந்த அமைச்சர்களை இன்னும் தரக்குறைவா இழிவுபடுத்தியிருப்பாங்க. இது நெரட்டிவ். அந்த ஜனநாயகன் வந்த நேரம் கரெக்டாக நீட்டும் வந்துருச்சு. இதை ரெண்டையும் செட் பண்ணி தாவேகாவுக்கு எதிராக ஒரு அஜெண்டாவை கட்டமைக்கிறாங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, தாவேகா வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டாலும் எதுவும் செய்ய முடியாது. அது தாவேகாவுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். செய்ய முடியாத ஒன்றை தாவேகா ஏன் செய்யணும்? இல்லை சார், ஒரு நான் டவுட் என்னன்னா, இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வெறும் நீட்டுன்ற ஒரு போர்வை மட்டும் தான் இருக்குன்னா ஜனநாயகன் டாபிக்கே வந்திருக்காது, வேற ஏதாவது டாபிக் உள்ள போயிருப்பாங்களா? இன்னொன்று சொல்லவா? ஜனநாயகன் ரிலீஸ் ஒரு வாரம் கழிச்சு இப்போ வரக்கூடிய வாரத்தில் நீட்டு போராட்டம் தாவேகா ஒன்று அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தாவேகா மாணவர் அணி சார்பாக நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மாவட்டம் தோறும் எடுத்து வைங்க வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சோசியல் மீடியா ஃபயராக இருக்குங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு வந்து ஞானசேகரன் அந்த நபருக்கு எதிராக தாவேகா ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. அவரே போயிட்டு மனு கூட கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். புசியானந்த் டிநகர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு ஒரு மண்டபத்தில் வச்சு. தாவேகா மாவட்டம் தோறும் போராட்டம் நடந்துச்சு. தமிழ்நாடே பத்தி எரிஞ்சிச்சு. அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் விர்ச்சுவல் அரசாக கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு, மக்கள்கிட்ட சேர்க்கப்பட்டுச்சுங்க. அன்றைக்கு ஞானசேகரனுடைய உடன் உட்கார்ந்து சாப்பிட்ட அமைச்சருடைய புகைப்படங்கள்லாம் தாவேகாவுடைய விர்ச்சுவல் அரசியல செயற்பாடு செய்யப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு தாவேகா எடுத்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. அதே போராட்டத்தை நீட்டுக்கு எதிராக தாவேகா நடந்துச்சுன்னா இன்னைக்கு நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு மாசா இருக்குங்க. விர்ச்சுவல் அரசியல்லாம் காசு இல்லாம பணம் இல்லாம தன்னெழுச்சியாக தன் தளபதிக்காக, தன் முதல்வருக்காக, தன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக தன்னெழுச்சியாக வேலை செய்யக்கூடிய விர்ச்சுவல். அவங்களும் நாளைக்கு சாலையில இறங்கினா திமுகனால அரசியலே பண்ண முடியாது. இது உண்மைங்க, நிதர்சனமான உண்மை. இவங்க வந்து தாவேகா அமைதியாக இருப்பதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த அமைதிக்கு வழி விடாதீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். இறங்கி அடிங்கன்றீங்க. ஆமா, எதிர்த்து பேசுங்க, அரசியல் செய்யுங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு நீட்டுக்காக தாவேகா ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தா மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப ஏன் சரி இவங்க இன்னும் அந்த அமைதியை காக்கிறதுக்கான பின்னாடி இருக்க ரீசன்? பண்ண முடியாத விஷயத்தை செய்ய வேணாங்க, வேஸ்ட்டுங்க. பிராக்டிகலா பேசுறீங்க. பிராக்டிகலா நான் பேசுறேங்க. பண்ணவே முடியாதுங்க. விஜய்னால பண்ண முடியாதுங்க. தாவேகா அரசினால ஒண்ணுமே பண்ண முடியாது. 29 ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் வந்தால் மட்டும் தாவேகா நீட்டை ரத்து செய்யும். அதான் இவரு அமைச்சர் மரியவல்சனும் ஒரு 3 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன். தேசிய அரசியலை நோக்கி தாவேகா நகரும் போது ஓகே, ஒருவேளை இவங்க சொல்ற வாதத்துக்கே வருவோம். இன்றைக்கு முதல்வர் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் ரத்து செய்யாதுன்னு தெரியும். ஆனா முதல்வர் போராட்டத்துக்கு ஆதரவு தராரு வச்சுட்டாரு அப்படின்னா தேசிய அரசியலை நோக்கி நகரும் போது தாவேகாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பின்னிலைவை ஏற்படுத்தும்.
ஓகேவா? அப்போ தேசிய அரசியலை நோக்கி தாவேக்க நகரும் போது சில விஷயங்களை அனுசரிச்சு தான் போகக்கூடிய சூழல் இருக்கும். ஓகே, அவங்க ஏத்தி விடுறாங்களா திமுக? பேசு பேசு பேசு, அது அவங்க அமைதி காக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே, அஜெண்டாவை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நெரட்டிவ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு ஜனநாயகன் ரிலீஸும் நீட் போராட்டத்திற்கு எதிராக தான் டிபேட் சேனல்ல பேசப்பட்டுச்சு. விஜய் மௌனம் காக்கிறார், விஜய் வாய் திறக்கலன்ட்டு. வேற தலைப்பே இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மக்கள் பிரச்சனை 1000 கிடக்கு. 1000 இருக்குங்க. தாவேக அரசு இன்னும் மந்தமா செயல்படுது, ஒத்துக்கோங்க. நானே சொல்றேன், தாவேக அரசு மந்தமா செயல்படுது. தாவேக மாவட்ட செயலாளரும் புகார் இருக்கு, எம்எல்ஏக்கள் மேல புகார் வருது, கட்டுரையா செய்தியில் வருது. அதை எடுத்து நீங்க போராடுங்க, பேசலாம், அதை எடுத்து பேசுங்க. இந்த கள்ளக்குறிச்சியில பட்டா தரேன்னு சொல்லி பேசினது தாவேகாவுடைய தலைவர், அன்றைக்கு தலைவர், இன்றைக்கு முதல்வர். ஆனா இதே கள்ளக்குறிச்சியில அந்த மக்கள் 40 குடும்பம் வீடு கட்டி கொடுத்ததே அரசு தான். அந்த இடத்தை இடிக்கிறதுக்காக அரசு குழந்தைங்க கதறாங்க, அதை எடுத்து பேசுங்க. அதை தாவேக அரசு கொண்டு போங்க. ஏங்க முதல்வராக தாவேக தலைவராக இருந்த விஜய் அவர்களே, நீங்க தாங்க பட்டா தரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பட்டா தராம அந்த குடும்பங்கள் அலையுது, இதை எடுத்துட்டு போய் பேசுங்க. இதெல்லாம் பேசினா மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட மீடியால பேசுவாங்க. அதை நினைக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. மக்களுடைய நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது செய்யுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த விர்ச்சுவல் அரசை நான் பாராட்டுறேங்க. தவறு தாவேக செஞ்சாலும் தட்டி கேட்கறாங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாவேக தவறு என்றாலும் தட்டி கேட்கறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் தமிழ்நாடு முழுவதும் நடுத்தர குடும்பங்களுக்கு 2500 ரூபா 3000 ரூபா வருதுங்க. ஏன் வருது? அதை கேளுங்க, அதை பேசுங்க. நான் சொல்ல வரேன், ஏங்க இன்றைக்கும் ஸ்லம் ஏரியாக்கள் சென்னையில இருக்கு, அவங்க வீட்டுல ஏசியா இருக்காது, ஆனா அவங்க 100 யூனிட்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சியில. புரியுதா? இன்னைக்கு 2000 ரூபா 1500 ரூபா பில் கட்டுறாங்க. அந்த மக்கள் தாவேக அரசின் மீது அதிருப்தி ஆவாங்களா? 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தும் வருது. ஆமா, தாவேக மீது அதிருப்தி ஆவாங்களா? அப்ப அதை முன்னெடுத்து திமுக போராட்டம் நடத்துங்க. அதை பண்ணலாமே. ரைட், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஆக்கப்பூர்வமான அரசியல பண்ணுவீங்க. நீங்க ஏன் தனி மனித தாக்குது? என்ன நடக்க போகுது? நீங்க முதல்வர் ஆவாயவனு பேசி முதல்வருக்கு எதிராக கட்டம் ஒண்ணுமே. நீங்க மக்கள் கூட நில்லுங்க. நான் என்ன கேட்கறேங்க, கவர்ச்சி என்னதான் கவர்ச்சியா இருந்தாலும் நீங்க இந்த 21ல இருந்து 25 வரைக்கும் மக்களுக்கிட்ட நீங்க போவாதனாலதான் தோல்வியை தெரிவிச்சிருக்கீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லதே பண்ணியிருந்தா 100% திமுக நல்லது பண்ணியிருந்து, 100% அதிமுக நல்லது பண்ணியிருந்தா, எவ்வளவு பெரிய கவர்ச்சியா இருந்தாலும் இந்த மக்கள் உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. இதான் சிம்பிள். இதை ஏத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். நிறைவே இன்னொரு கேள்வி சார். இப்ப கூட முன்னாள் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் ஒரு விஷயம் நேற்று சொல்லியிருந்தாரு, மறைமுகமா பாஜக ஆட்சி தான் நடைபெறுதுன்னா அந்த கூட்டணியில தானே இவங்க இருக்காங்க, எப்படி அதை சொல்ல வர்றாரு? மறைமுகமாக பாஜக ஆட்சி நடக்குது இல்ல, அதுல திருமாவளவன் இருக்கிறார், நான் விசிகா விட்டு வெளியேறேன், அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் அரபு நாடுகளுக்கு ஒரு கூட்டத்திற்காக போறீங்க, அங்க என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு? திமுக உங்களை வைத்து, அதாவது ஆளூர் சனை வைத்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க ஒரு பிளான் பண்ணாங்க. ஆமா, அந்த கேள்விப்பட்டேன். புரியுதா உங்களுக்கு? அரபு நாட்டுக்கு எதுக்கு போனீங்க? நீங்க என்ன மீட்டிங் நடந்துச்சு? உங்கள் விசிகாவுக்கு எதிராக நீங்க சில சதி திட்டங்களை தீட்டினீங்க. சரிங்க, பாஜக ஆளுகிறது, எந்த இடத்துல ஆளுகிறது? ஒரு பாயிண்ட சொல்லுங்க. அதிகாரிகளை மாத்தலைன்னா ஆளுகின்றதுங்கிற குற்றச்சாட்டை எப்படி வைக்க முடியும்? இதே கலைஞருடைய ஆட்சியிலும், இதே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் சில அதிகாரிகள் மாற்றப்படாம இருந்தாங்க. ஆளூர் ஷானவாஸ் எங்க போனாரு? ஏன் நீட்டிக்கப்பட்டார்கள்? ஆளூர் ஷானவாஸ் எங்க போனாரு? புகார் அதாங்க, செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையுடைய இயக்குநர்கள், ஐஏஎஸ் ஆபீசர்கள் மாற்றப்படாமல் செயல்பட்டார்கள். அப்ப ஆளூர் ஷானவாஸ் எங்க போனாரு? ஏன் வாய் திறக்கல? பேசியிருக்கணுமா இல்லையா? இந்த துறையில ஊழல் அறப்போர் இயக்கம் வெளியிட்டுச்சுல, அப்ப ஆளூர் ஷானவாஸ் எங்க போனாரு? பாஜக ஆளுதுன்னு பேச வேண்டியதானே, எங்க போனீங்க? அது என்னங்க? அதாவது இதெல்லாம் அதுதாங்க சொல்றாங்க, திருமாவுக்கே மதிப்பு இல்லாம பேசுறது. கட்சியில அவருக்கே மரியாதை இல்லை. ஆமாங்க, நீங்க ஒரு தலைவர் ஒப்புதல் இல்லாம நீங்க எப்படி பேசலாம்? அந்த கட்சியில நீங்க இருக்கீங்க, அப்ப இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தானே. அவர் நடவடிக்கை எடுக்கலாம், அவரும் ஏன் அமைதியா இருக்கு? நடவடிக்கை எடுப்பாரு. நீங்க வேணா பாருங்க, இவர் விசிகா விட்டு போறது உறுதிங்க. அதனாலதாங்க இப்படி பேசிட்டு போறாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதாவது ஒரு கட்சியை விட்டு நம்ம போகும்போது குறை சொல்லாம போனா அது ஆரோக்கியங்க, குறை சொல்லிட்டு போனா என்ன எங்க நியாயம் இருக்கு? புரியுதா? இன்னைக்கு பலரும் அதிமுக இருந்து திமுக என்னங்க, பலரும் அதிமுக இருந்து தாவேக்காவனு, அவங்க எல்லாம் ஏற்கனவே அங்க இருக்கும்போது குற்றவாளிகள், விமர்சனம் உள்ளவர்கள். அப்ப நீங்க அதாவது தாவேக்கா ஏத்துக்குதுன்னா திமுக ஏன் ஏத்துக்குது? இதுதான் நான் கேள்வி. இன்னைக்கு விஜயபாஸ்கர் போயிட்டாரு, ஊழல்வாதிகள், வாஷிங் மிஷின் சொல்றீங்க. இதே அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர் திமுகவுக்கு போனாரு, வானகரத்துல பிரம்மாண்டமான மீட்டிங் நடத்துனீங்க, போர்வால் கொடுத்தாங்க உங்களுக்கு திமுக தலைவருக்கு. அவர் தூய்மையானவரா? வைத்திலிங்கம் சொல்லுங்க. அடுத்து பெஞ்சமின் வைத்திலிங்கம் சொல்றேன். இப்ப அவர் மேல கேஸ் வர போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர் தூய்மையானவர்களா? அப்ப திமுக எந்த வாஷிங் மிஷின், தாவேக்கா விட பெரிய வாஷிங் மிஷின் திமுக வச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க பேச வேண்டிய எல்லாமே உடஞ்சிருங்க. இப்ப மக்கள் அரசியல புரிதல் ஆயிருச்சு. நீங்க மக்கள்
அரசியலே வாட்ச் பண்றாங்க. இன்னைக்கு மக்களே அவ்வளவு விஷயங்களை விஜய்க்கு கோரிக்கையாக வைக்கிறாங்க. தளபதி நீங்க தளபதியாக இருக்கும்போது என்ன பேசுறீங்களோ அதை நீங்க செய்யல, மக்கள் கேள்வி கேட்கறான். இன்றைக்கு சிஎம் செல்லுக்கு லட்சக்கணக்கான புகார்கள் போகுது. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் புகார் கொடுத்தா வட்ட செயலாளர் வந்து மிரட்டுவான். என்ன நீ மாவட்டத்தில் எனக்கு எதிராக வரியா, நான் எம்எல்ஏக்கு எதிராக பேசுறியா, இப்படிலாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளவு புகார்கள் குவிக்கிறாங்க. அப்ப இது மாற்றம் தானே, வரவேற்கத்தக்கது தானே. இன்னைக்கு டைரக்டா ஒரு எம்எல்ஏவை பார்த்து டைரக்டா அமைச்சரை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா அது வரவேற்கிறோம். அப்ப தாவேக்கா இன்னும் அதிகமாக செயல்படணும். இப்ப நீங்க மந்தமா செயல்படுறீங்க, மாற்று கருத்தே கிடையாது. தாவேக்கா குறைவா செயல்படுது, அதிகமா செயல்படுங்க. சொன்னதை நிறைவேற்ற ஓடுங்கள். இதுதான் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். ரைட் சார், பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தேவா.